அரியலூர் மாவட்டம் செந்துறையில் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்துவிட்டு தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி பள்ளிக்கு பூட்டு மூடினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். வணக்கம் முருகேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில அப்பள்ளியில் கல்வி பயிலும் சிறுமிகளிடம் அப்பள்ளியில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்ட திருவடம்பூர் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் என்ற ஆசிரியர் ஒருவர் அந்த சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் ஆத்திரமடைந்த மாணவ மாணவியர்களின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட அந்த அரசு பள்ளியை இழுத்து பூட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அந்த மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் பெண்களை குறிப்பாக ஆசிரியர்களாக பணி அமர்த்த வேண்டும் என்ற வலியுறுத்தியும் பள்ளி வளாகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த அரியலூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தளவாய் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து போராட்டத்தை கைவிட செய்ததோடு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு தலைமறைவான அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தை சேர்ந்த அந்த செல்வராஜை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர். அதன் பேரில் அந்த தலைமறைவான செல்வராஜை தளவாய் காவல் நிலைய போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர் ஒருவர் பள்ளி சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உள்ளிட்ட அரியலூர் மாவட்ட மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரஞ்சித், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.